Hi students, welcome to Udu Maths. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 10th Maths ஓட crack series. So already last வீடியோல வந்து உங்களோட chapter 1 ஓட crack series பார்த்தாச்சு. So யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணிக்கோங்க. And இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது உங்களோட chapter 2 ஓட crack series. So எப்படி நீங்க வந்து chapter 2 வந்து கேட்டகரைஸ் பண்ணி படிக்கிறது, ஏன்னா chapter 2 வந்து ஒரு வாஸ்ட் chapter, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ எப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி அதை கவர் பண்ணி முடிக்கிறது, ஏன்னா கண்டிப்பாக அதில் வந்து 2 மார்க் 2 5 மார்க் கேட்குறாங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து 2 மார்க்ஸ் கம்பல்சரியும் வந்து உங்களுக்கு சாப்டர் 2லேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக சாப்டர் 2 பார்க்கணும், கொஞ்சம் டெப்த்து கொடுத்து நல்லா பாருங்கள். அப்போ தான் இதுலேருந்து கேட்குற 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 5 மார்க்ஸ் என்னென்ன கான்செப்ட்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா ஏபிஜிபி மாடல் கேட்குறாங்க. ஸோ ஏபி மாடல்னால் அந்த சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், சம் ஆஃப் என் டேர்ம்ஸ், ஸோ அந்த மாதிரி கேட்குற ஏபி மாடல். அண்ட் ஜிபி மாடல் வந்து ப்ராடக்ட் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் என் டேர்ம், ஸோ அந்த மாதிரி கேட்குற ஜிபி மாடல். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அண்ட் சம் டு என் டேர்ம், ஸோ இது வந்து நார் ஏபி நார் ஜிபி ஃபார்மேட்டில் வரும். ஸோ இதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்குற சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.9. ஸோ 2.9 வந்து கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பார்க்கணும், ஏன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அதில் கேட்குற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எக்ஸசைஸ் 2.9 வந்து எல்லாருமே ஃபுல்லாக பார்த்துருங்க வித் எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 2 பொறுத்தவரையும் நம்ம வந்து வெறும் ஏபி மாடல் ஜிபி மாடல் மட்டும் ரிலே பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா 2 5 மார்க் வந்து கேட்குறாங்க. ஒன்று வந்து ஏபி ஜிபி மாடலில் கேட்டுட்டு இன்னொன்று வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமாக கேட்குற சான்ஸ் இருக்குது, இல்லாட்டி ப்ரூவ் டைப் அந்த மாதிரி கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதில் என்னென்ன 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் இருக்கோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதுலேருந்து கேட்குற 2 5 மார்க்கும் நீங்கள் வந்து எழுத முடியும். ஸோ இதுலேருந்து என்னென்ன கேட்குறாங்க 5 மார்க்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறது அப்படின்னா, எக்ஸசைஸ் 2.1ல் இருக்க 3rd sum 4th sum 5 7 9 and 10. ஸோ இது வந்து 2.1 வந்து நிறைய பேர் வந்து 5 மார்க் பார்க்குறது இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமும் கண்டிப்பாக நல்லா ப்ரூவ் டைப்பும் டெப்த்து கொடுத்து பாருங்கள், ஏன்னா 2 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் இதுலேருந்து கேட்குற சான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.4ல் இருக்க 5th sum. ஸோ சீக்வன்ஸ், ஸோ சீக்வன்ஸ் மாடல் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2.5 ஏபிஜி மாடல். ஏபி மாடலில் வந்து 11th 12th 13 and 14. ஸோ இது வந்து எல்லாருமே நல்லா ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் 2.6ல் வந்து ஜிபி மாடலில் வந்து 4 5 6 7 to 12. ஸோ ஃபுல்லாகவே வந்து 4லேருந்து 12 வரையுமே உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸாக தான் கவர் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதில் இருக்க 5 மார்க்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2.7லேயும் வந்து நீங்கள் 8லேருந்து 12. ஸோ ஒரு டைப் வந்து உங்களுக்கு சம் ஆஃப் ஏபி ஆர் ஜிபி டைப்லேருந்து கேட்டாங்கன்னா, ஒரு டைப் வந்து ஸ்டேட்மெண்ட் இல்லைனா ப்ரூவ் இல்லைனா வேறு கேட்டகரியில் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஏபிஜிபி மாடல் மட்டும் ரிலே பண்ணாமல் அதுக்கேற்ற மாதிரி அதர் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம், ப்ரூவ் டைப்பு அண்ட் அதர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸு, ஸோ அதையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்டர் 2க்கு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இதுலேருந்து கேட்குற 2 5 மார்க்கும் வந்து அட்டன் பண்ண முடியும். அண்ட் எக்ஸசைஸ் 2.8ல் இருக்க 6th sumலேருந்து 12th sum வரையும். அண்ட் எக்ஸசைஸ் 2.9 ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 மார்க் அண்ட் 2 மார்க் வந்து காமன் தான். ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே நீங்கள் பார்க்கணும் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ்க்கு. அண்ட் எக்ஸாம்பிள் சம் பொறுத்த வரையும் 2.22 2.29 2.30 அண்ட் 2.32 2.36 2.38 2.39 2.44 2.45 2.51 2.52 2.53. ஸோ இது வந்து வாஸ்ட் சாப்டர். ஸோ இதுலேருந்து நிறைய வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸில். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்லா டெப்த்து கொடுத்து சாப்டர் 2 பாருங்கள். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து கேட்குற 2 to 5 மார்க்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணுற சான்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ் வந்து செகண்ட் சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா இதில் வந்து மாடல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி படிக்கணும். ஸோ எப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு மாடல். அண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்குற சம்ஸு வந்து 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அண்ட் மாடுலர் அரித்மெட்டிக், ஸோ அதுவும் வந்து 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அண்ட் சீக்வன்ஸில் வந்து ஸோ ஏதாவது ஒரு டேர்ம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏபிஜிபி மாடலில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்கலாம், இல்லைனா காமன் ரேஷியோ காமன் டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், இல்லைனா nth டேர்ம் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குற சான்ஸ் இருக்குது. அண்ட் எக்ஸசைஸ் 2.9 வந்து ஃபுல்லாகவே பார்த்துருங்க, ஏன்னா 2 மார்க்ஸ்க்கு அண்ட் 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண முடியாதது. ஸோ 2.9 வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து
2 மார்க்ஸ்க்கும் சேர்த்து பாருங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் சாப்டரை பொறுத்த வரையும் 2 மார்க்ஸில் நீங்கள் அடிஷ்னலாக என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா திங்கிங் கார்னர், ஆக்டிவிட்டி, ப்ராக்ரஸ் செக். ஸோ அந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸில் வந்து நல்லா டெப்த்து கொடுத்து பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து இந்த திங்கிங் கார்னர் அண்ட் ஆக்டிவிட்டியிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கம்பல்சரியாகவுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக இதில் இருக்க அடிஷ்னலான திங்கிங் கார்னர், ஆக்டிவிட்டி, ப்ராக்ரஸ் செக், ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் நல்லா டெப்த்து கொடுத்து பாருங்கள். அண்ட் உங்களோட சென்டம் வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். அண்ட் எக்ஸசைஸ் 2.1, 2.2, 2.3 வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க வித் எக்ஸாம்பிள். ஏன்னா இதில் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியான சின்ன சின்ன சம்ஸ் தான். அண்ட் ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு இதுதான் மாடல் தான் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்து ஃபுல்லாக நல்லா பாருங்கள். 2 மார்க்ஸ்க்கு அப்போ தான் நீங்கள் வந்து இதில் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் எக்ஸசைஸ் 2.4 பொறுத்தவரையும் 1லேருந்து 4 வரையும். ஸோ அந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. 2.5 வந்து 1லேருந்து 10 வரையும். ஸோ ஏபி மாடலில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இல்லைன்னா டேர்ம்ஸ் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு உங்களை சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் வந்து எந்த சம்மையும் வந்து ஒமிட் பண்ணாமல் எல்லா சம்மையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபராக இருக்கும். ஸோ அதனால் 2.5 வந்து 10 சம்ஸ் வரையும், ஃபர்ஸ்ட் 10 சம்ஸ் வரையும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் 2.6 வந்து ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ், அண்ட் 2.7 வந்து ஃபர்ஸ்ட் 7 சம்ஸ், அண்ட் 2.8 வந்து ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நல்லா டெப்த்து கொடுத்து பாருங்கள். அண்ட் எக்ஸாம்பிள் பொறுத்த வரையும் 2.19 2.21, அண்ட் 2.23 2.28, அண்ட் 2.31 2.33, 2.35, 2.34, அண்ட் 2.40 2.43, அண்ட் 2.46 2.50 வரையும். ஸோ எதுவுமே வந்து ஒமிட் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்டர் 2 வந்து எல்லோரும் நல்லா டெப்த்து கொடுத்து பாருங்கள். அப்போ தான் இதுலேருந்து கேட்குற 2 5 மார்க் அண்ட் 2 2 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ எப்படினாலும் உங்களுக்கு வந்து புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக வரும். க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்னு உங்களுக்கு கேட்குறது வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் புக் பேக், புக் இன்சைட் என்ன இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கேட்குற 2 2 மார்க் அண்ட் 2 5 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொஸ்டின். ஸோ ஆக்டிவிட்டி கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து சால்வ் பண்ணுறதில்ல, இது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கம்பல்சரியில் விட்டுட்டு வந்துடுவீங்க. ஆனால் அதுக்கு ஒரு ட்ரை கொடுங்க. ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க ஒரு வேளை இதுலேருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஒரு ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் வந்து நான் எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியான சம்ஸ் தான். வந்து நார்மலாக நீங்கள் எப்படி வந்து எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எதுவும் இருக்கும். So can you find the 4-digit PIN number PQRS of an ATM card such that P square into Q power 1 into R power 4 into S cube is equal to 315000. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்லி ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதோட பவர் தான் வந்து உங்களுக்கு PQRS ஃபார்மேட்டில் வரும். ஸோ எப்படி நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க, சொல்யூஷன். ஸோ வந்து 315000. ஸோ இது வந்து 5ல் முடியுது. ஸோ அதனால் 5 வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 5 6 30, 5 3 15, 000. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 3ல் முடியுது. ஸோ 3 எடுத்துக்கலாம். ஸோ 3 2 6, 3 1 000. அண்ட் இதுவும் வந்து ஆட் நம்பர். ஸோ 3 எடுத்துக்கலாம். 3 7 000. 7 வந்து அந்த நம்பரால் மட்டும்தான் போகும். அதனால 7 மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ 7 1 ஸோ 1000 வந்துருச்சா. அண்ட் அகெயின் இதை வந்து 5 and 0ல் முடிஞ்சால் நம்ம 5 தான் எடுக்கணும். ஸோ 5 எடுத்தோம்னா நமக்கு 5 2 10 0 வரும். அண்ட் அகெயின் நம்ம 5 எடுத்தோம்னா 5 4 20 0 அண்ட் 5 8 40. அண்ட் வந்து 8 ஈவன் நம்பர்னால நம்ம 2 எடுத்துக்கலாம். 2 4 8, 2 2 4, 2 1 2. ஸோ இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ எத்தனை நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 5 வந்து எத்தனை இருக்குது, 1 2 3 4. ஸோ 5 வந்து பார் 4ல் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 3 வந்து எத்தனை இருக்குது, 3 வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் வந்து முன்னாடி எடுத்துக்கோங்க, 3 ஸ்கொயர் இன்ட்டு க்யூ பார் 1 வந்து 1 தான். ஸோ 7 பார் 1 இன்ட்டு 2 வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு 2 பார் 3. ஸோ இந்த ஆர்டர் படி நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டா இதுதான் உங்கள் PQRS. ஸோ நம்மளோட PQRS வந்து என்னது, 3752. ஸோ இதுதான் வந்து ஏடிஎம் கார்டோட பின் நம்பர், 4-digit பின் நம்பர். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
ஸோ ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் நமக்கு தெரியாதுன்னு ஸோ கண்டிப்பாக எதாவது விடாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சம் சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க சம் வந்து in an AP sum of 4 consecutive terms is 28 and the sum of their squares is 276. Find the 4 numbers. ஸோ இது ரிலேட்டடான எக்ஸசைஸ் சம் வந்து எல்லோரும் வந்து போட்டுடுறீங்க. ஆனால் இது ரிலேட்டடான எக்ஸாம்பிள் சம் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ என்னென்னா இது ஏபியா ஜிபியான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஏபி. ஸோ ஏபின்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? ஜென்ரல் ஃபார்ம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லெட் த 4 terms நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா ஏபின்றதுனால in AP B A minus 3D A minus D A plus D A plus 3D. ஸோ இதுதான் நம்ம ஏபியில் எடுக்கிற அந்த 4 terms. அண்ட் கிவன் வந்து என்னது? சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் எடுத்து எழுதணும். கிவன் வந்து சம் ஆஃப் 4 consecutive terms வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துருக்க டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா சம் பண்ணணும். ஸோ A minus 3D plus A minus D plus A plus D plus A plus 3D which is equal to 28. ஸோ இதில் என்ன ஆகும்னா மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஏ தான். ஸோ 1 2 3 4. ஸோ 4A is equal to 28. A is equal to 28/4. ஸோ 7 4s தான் வந்து 28. ஸோ ஏயோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 7. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் த சம் ஆஃப் தே ஸ்கொயர்ஸ் இஸ் 276ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஆட் பண்ணணும். எப்படி? ஸ்கொயராக ஆட் பண்ணணும். given வந்து என்னது? sum of their squares வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 276ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதனால் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ A minus 3D the whole square plus A minus D the whole square plus A plus D the whole square plus A plus 3D the whole square which is equal to given வந்து 276. ஸோ இது வந்து A minus B the whole square A plus B the whole square ஃபார்மேட்டில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ A minus B the whole square ஃபார்முலா என்னது? A square plus B square minus 2AB. அதே மாதிரி A plus B the whole squareோட ஃபார்முலா என்னது? A square plus B square plus 2AB. ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ A B வந்து நமக்கு இந்த இடத்துல 3D. அதே மாதிரி A B வந்து இந்த இடத்துல நமக்கு D. அதே மாதிரி A B வந்து D. A B வந்து 3D. ஸோ அது மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். ஸோ B ஸ்கொயர் வந்து என்னது? 3D ஸ்கொயர். 3D ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் வந்து 9. D ஸ்கொயர் வந்து D ஸ்கொயர் எழுதணும். மைனஸ் 2AB. ஸோ 2A இன்ட்டு 3AD. ஸோ 6ADன்னு வரும். ப்ளஸ் அகைன் அதே மாதிரி A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் minus 2AB. So 2AD plus A square plus B square plus 2AD plus A square plus B square வந்து 3D square. 3D square வந்து நமக்கு 9D square வந்துடும். Plus 2AB. 3 2s are 6. 6AD இருக்கு. So AD which is equal to 276. So இதில் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் டேர்மில் அதே மாதிரி இருக்கும். ஸோ ஏ வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4A ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர் வந்து எத்தனை இருக்குது? ஸோ கோஎஃபிஷியன்ட் வந்து 9. இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ 9 + 1 வந்து 10. அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ 10 + 1 வந்து 11. இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 9. ஸோ 11 + 9 வந்து உங்களுக்கு என்னது? 20. ஸோ 20D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏயோட வேல்யூ வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏயோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு? 7 கிடச்சிருக்கா? ஸோ 4 × 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. ஸோ 7 ஸ்கொயர் வந்து என்னது? 49. ஸோ 49 × 4 ப்ளஸ் 20D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. ஸோ 49 × 4 வந்து உங்களுக்கு 196 ப்ளஸ் 20D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. ஸோ D ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ 20D ஸ்கொயர் is equal to 276 minus 196.
ஸோ 20d ஸ்கொயர் அது மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல 76 இருக்குது, இங்கே பேலன்ஸ் 4 இருக்குது. 76 + 4 வந்து 80. ஸோ ஸ்ட்ரைட்டாக மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 80/20. ஸோ 80 டிவைடட் பை 20 வந்து 4. ஸோ டியோட வேல்யூ வந்து நமக்கு +or-2. ஸோ 4க்கு ஸ்கொயர் எடுத்தால் நமக்கு வந்து +or-2 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த 4 டேர்ம்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஃபைண்ட் த 4 நம்பர்ஸ். ஸோ நம்ம எடுத்திருக்க ஜென்ரல் டேர்ம் வந்து என்னது a - 3d, a - d, a + d, a + 3d. ஸோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 டேர்ம்ஸ் வந்து என்னது a - 3d, a - d, a + d, a + 3d. ஸோ ஏயோட வேல்யூ வந்து என்னது 7. 7 - 3 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து நமக்கு நான் 2ன்னு வச்சு ஒரு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ 2, a வந்து 7, 7 - 2, 7 + 2, 7 + 3 × 2. ஸோ 7 - 6, 7 - 2 வந்து 5, 7 + 2 வந்து 9, 7 + 6. ஸோ 7 - 6 வந்து 1, 5, 9, 13. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க அந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு. ஸோ நம்ம வந்து +-2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு இந்த டேர்ம் உல்ட்டாவாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து +2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு இது போதும். ஸோ ஆன்சர் வந்து the first 4 consecutive terms வந்து 1593. ஸோ this is the answer.